ஒருமுறை பிரம்மதேவர் அசந்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவன் என்ற அசுரன் வேதங்களை திருடிக் கொண்டு சென்று விட்டார். வேதங்கள் இல்லை என்றால் பிரம்மதேவரின் பிரம்ம சிருஷ்டி இயங்காமல் போய்விடும். உலகம் சரியாக இயங்கி அறம் செழிக்க வேண்டும் என்றால் வேதத்தின் துணை மிகவும் அவசியமாகும். நித்திரை காலம் முடிந்த பிறகு பிரம்மதேவன் எழுந்தார். தமது வேலையை மீண்டும் தொடங்க நினைத்தபோது வேதங்கள் மறைந்த விபரத்தை அறிந்தார். அதற்கு பிறகு மகாவிஷ்ணுவை நோக்கி தியானத்தை மேற்கொண்டார். அந்த வகையில் ஹயக்ரீவனால் திருடப்பட்ட வேதங்களை மீட்பதற்காகவே மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்தார். மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்கி மச்ச அவதாரத்தோடு வெள்ள நீரில் ஹயக்ரீவனை கண்டுபிடித்தார். அதன் பின்னர் ஹயக்ரீவனோடு கடுமையாக போரிட்டு வேதங்களை மீட்டு அதனை பிரம்மதேவரிடம் மகாவிஷ்ணு ஒப்படைத்தார். மறுபடியும் சிருஷ்டிக்கும் வேலையை தொடங்கும்படி மகாவிஷ்ணு கூறினார். இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் மச்ச அவதார மூர்த்தியாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணுவை வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்தால் சகல துன்பங்களும் நீங்கும் என கூறப்படுகிறது.